ஓகே. இந்த டேபிள்ல ப்ராடக்ட் மாஸ்டர் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஒரு ஆப்பிள் அப்படின்ற இதோட ப்ராடக்ட் டீடைல் இருக்கு. அப்புறம் வந்து சாக்லேட் அப்படின்ற ப்ராடக்ட் டீடைல் இருக்கு. 2 ப்ராடக்ட் டீடைல் இருக்கு. ஸோ இந்த டேபிள் வந்து ஆர்டர் மாஸ்டர் டேபிள் இருக்கு. ஆர்டர் 1001, 1002, 1003 போட்டு 1 ஜனவரியில 2 ஆர்டர், 2 ஜனவரியில ஒரு ஆர்டர். ஓகே. ஸோ இதுல வந்து பிரைஸ் வந்து இப்போ என்ட்ரி ஆனதுனால ஆர்டர் வேல்யூ வந்திருக்கு. பிரைஸ்ன்ட்டு தான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். ஸோ பிரைஸ் நாட் அவைலபிள். அதனால ஆர்டர் வேல்யூ வரல. பிரைஸ் என்ட்ரி பண்ணா ஆர்டர் வேல்யூ வர்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா பண்ணிருக்கிறேன். ஓகே. ஸோ இதுல என்ன சேலஞ்ச் அப்படின்னாச்சுன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து பிரைஸ் என்ட்ரி பண்ணணும். பிரைஸ் இந்த காலத்துல பிரைஸ் என்ட்ரி பண்ணாச்சுன்னா ஆர்டர் வேல்யூ எல்லாம் வந்துடும். ஸோ இதுல வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நாட் அவைலபிள்ன்ற எரருக்கு ரீசன் பார்க்க போறோம். ஓகே. ஸோ நாட் அவைலபிள்ன்ற எரருக்கு ரீசன் பார்க்கறதுக்கு எக்ஸ் லுக்கப்பும் பண்ணி பார்க்கலாம், வி லுக்கப்பும் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி லுக்கப் போடுறேன். ஈக்குவல் டு வி லுக்கப் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபார்முலா செட் பண்றது. இதான் லுக்கப் வேல்யூ. கமா போயிட்டு ப்ராடக்ட் மாஸ்டர்ல உள்ள டேட்டா செலக்ட் பண்ணிட்டு டேபிள் அரே செலக்ட் பண்ணிட்டு கமா ஃபோர்த் காலம்ல ஆன்சர் இருக்கு. கமா எஃப்ஏஎல்எஸ்சி நான் சொன்ன மாதிரி போட்டுருவோம். ஓகே. போட்டாச்சுன்னா இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சுன்னா என்ன எரர்ன்றது அப்புறம் சொல்றேன். இந்த எரர் பத்தி இப்போ பேச போறதுல ஈக்குவல் டு விஎல்ஓகேயூபி இந்த ஆர்டர் டீட்டெயிலை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு டேபிள் அரே செலக்ட் பண்ணிட்டு கமா 4 கமா எஃப்ஏஎல்எஸ்சி அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணி இப்போ கரெக்டாக வரும். ஓகே. ஸோ இப்போ P-002 பிரைஸ் வந்து 45 இங்க இருக்கனால அப்படியே வந்துருச்சு. ஓகே. அடுத்தது என்ன பண்றேன்? இதை காப்பி பண்ணி கீழே போடுறேன். இங்க NA சொல்லி வருது. நான் P-001 தான் வந்து லுக்அப் வேல்யூ. ஓகே. இந்த P-001 லுக்அப் வேல்யூ இங்க இருக்கு. ஆனா பிரைஸ் 300 சொல்லி வர வேண்டிய இடத்துல இங்க NA சொல்லி வர்ற காரணம் என்ன சொல்லி ஃபார்முலா பால்வே ஃபில் பண்ணி காமிக்கிற பாருங்க. P-001ன்ற லுக்அப் வேல்யூ போய் இங்க போய் பாக்குறதுக்கு டேபிள் அரே இப்போ என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. எதுக்கு காரணம்னா நம்ம இந்த இடத்துல காப்பி பண்ணு, இந்த இடத்துல வந்து ஃபார்முலா என்ட்ரி பண்ணிருக்கிறோம். இது அப்படியே காப்பி பண்ணி கீழே போடும்போது என்ன இருக்கு? இந்த பாருங்க, இதுல A4 to E5ன்றது என்ன ஆகுது? கீழே போனோம்னா சாரி, இங்க பாருங்க A3 to E4. இதுல கிளிக் பண்ணி பாருங்க. A3 to E4 தான் நம்மளோட டேபிள் ஒரிஜினலா. ஓகே. அதை காப்பி பண்ணி கீழே போட்டோன்னே என்ன ஆகுது? A4 to E5 மாறிடுச்சு. இப்ப பாருங்க, இதை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். கீழே ஒரு ரூபா மாறிடுச்சு. ஏன்னா நம்ம ஃபார்முலா பொசிஷன்ல இருந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி ஒரு ரூபா கீழே இறக்கணும்னா ஒரு ரூபா டேபிள் இறங்கி கீழே இறங்கிடுது. ஸோ NA இது வருது. ஓகே. இதை எப்படி அவாய்ட் பண்றது? ஃபார்முலா வந்து காப்பி பண்ணும்போது வந்து இந்த இடத்துல அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். $A, $3, $E, $4 சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காப்பி பண்ணி போட்டீங்கன்னா வச்சுங்களேன், அதே டேபிள் அரே இங்கேயும் செலக்ட் ஆகும். பாத்தீங்களா? ஸோ 45ல வச்சுட்டு கிளிக் பண்ணி பார்க்குறேன், டேபிள் அரே அதே தான் வருது. 300ல வச்சுட்டு அதே மாதிரி கிளிக் பண்ணி காமிக்கிறேன், டேபிள் அரே அதே தான் வருது. இப்போ இந்த ஃபார்முலா காப்பி பண்ணி அடுத்து கீழே போடுறேன். இங்க NA வருது. இதுக்கு என்ன ரீசன்? இந்த P-003 தான் லுக்அப் வேல்யூன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? லுக்அப் வேல்யூனா சிங்கிள் வேல்யூ தான். ஓகே. சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ். இந்த செல் வந்து I5ல உண்டான டேட்டாவை எடுத்து நமக்கு பிரைஸ் எங்க கொண்டு வந்து பார்க்கும். ஸோ லுக்அப் வேல்யூ வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்த்து இந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணி இதுல இருக்கான்னு பார்த்துட்டே வருது. ஸோ P-001 தான் இருக்கு, P-002 தான் இருக்கு, P-003 இல்ல. அதனால நாட் அவைலபிள் வருது. ஓகே. ஸோ இந்த ரீசன் வந்து இங்க கீழே போட்டுருக்க. ஸோ என்னென்ன ரீசன்ஸ் பார்த்தோம்? NA எரர் ரீசன்ஸ். ஒன்னு டேபிள் அரே ராங், ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அது ரெண்டாவது செலக்டட் லுக்அப் வேல்யூ நாட் இன் டேபிள் அரே. இந்த டேபிள் அரேல நம்ம செலக்ட் பண்ண லுக்அப் வேல்யூ இந்த இதுல இல்ல. ஓகே. லுக்அப் வேல்யூன்ட்டு இல்ல. ஸோ தேங்க்யூ, டேக் கேர், பை.